இமோஷன்ங்கிறது அந்த கிளைமேக்ஸ்ல மட்டும் இல்லாம அது விஜய் வந்து அந்த பாத்ரூம்ல போய் அலறாதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஹெவி ஹார்ட்டடா எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு சீன். அது எப்படி சார் சிங்கிள் டேக்கா அவர் எப்படி அந்த மாதிரி? ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கான ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பார்த்தது இல்ல. இந்த அளவுக்கு ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல தான் ஒரு இமோஷனலா பார்த்திருக்கோம். எப்படி அது நடந்துச்சு? அது வந்து அந்த சீன் பிகினிங்லேருந்து நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு வந்து ஃபுல் டே வந்து சொல்லிட்டேன், இதுதான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து டெலிகிராம் வரும், அதுக்கப்புறம் உள்ளே போவீங்க, அதுக்கப்புறம் டாய்லெட்டில் போயிட்டு உட்காந்து அழணும் அப்படிங்கிறத ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். காலையிலேருந்து யாரையும் சிரிக்காதீங்கடா அப்படின்லாம் சொல்லி கொண்டுட்டு போய் அப்புறம் டாய்லெட்டில் கொண்டு உட்கார வச்சிட்டேன். உட்கார வச்சோன்னா அவரும் வந்து சிங்கிள் டேக் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ அவர் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு பண்ண சொன்னார். அப்போ என்னோட வாய்ஸ் என்னன்னா, வாய்ஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது, எந்த கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் விஜய் சாரோட வாய்ஸ் ப்ராடாக இருக்கும். சார் நீங்களே பண்ணிவிடுங்க, நான் பண்ணேன்னா கம்மியாக இருக்கும், அப்புறம் நீங்கள் அதையே பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் இப்போ கம்மியாக இருக்கும் சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் எனக்கு பண்ணி காட்டுங்க, எவ்வளோ நேரம் டியூரேஷன் என்னென்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்க்கணும், அப்போ தான் நான் வந்து பண்ண முடியும் அப்படின்னாரு. அப்புறம் நான் உட்காந்து அதெல்லாம் பண்ணி காமிச்சு, தண்ணியில் எடுத்து மூஞ்சில் அடிச்சு இதெல்லாம் பண்ணி காமிச்சேன். அவர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணார். சிங்கிள் ஷாட்டில் ஓகே பண்ணார்.